ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணி போல் நல்லா சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ராகி இலை கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். எள்ளுலாம் டெய்லி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துலையாவது நம்ம எள்ளு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பொம்பளை பிள்ளைங்களே முக்கியமாக எள்ளு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எங்கள் இப்போ சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலயே நம்ம வந்து கண்டிப்பாக என்ன அடிக்கடி எள்ளு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லு பாதிப்புலேருந்து கொஞ்சமாவது நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம். அது என்னமோ தெரியல, விநாயகர் சதுர்த்தி கூட பாப்பாக்கு இந்த கொழுக்கட்டை தான் நான் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் நான் மாவை கிண்ட கட்டியுமே ஒரு பக்கம் பூர்ணம் போயிட்டு இருக்கு. நான் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எள்ளு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் வெல்லம் சேர்த்துட்டு அதை லைட்டாக கரைய வச்சுட்டு அது கூடயே வறுத்த எள்ளை சேர்த்து ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு அடுத்து வெறும் எண்ணெய் சட்டியில 1 கப் ராகி மாவை சேர்த்து லைட்டா வறுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் வறுக்கல. அதுலயே வெதும் தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வாழை இலை இருந்துச்சு, அதுலயே தட்டி பூர்ணத்தை வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், பொச பொசன்னு இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலுமே பத்தாது. நான் இப்படிதான் செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ